सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இப்பொழுது ஐந்தாவது ஆவரணத்தினுடைய கீர்த்தனை பைரவி ராகத்துல ஜம்பதாளத்துல அழகா பாடின. இப்ப அந்த கீர்த்தனைக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கீர்த்தனையாவது ஐந்தாவது ஆவரணத்துக்கு வந்து, ஆகையால் ஐந்தாவது ஆவரணத்தினுடைய கீர்த்தனை எல்லாமே ஐந்தாவது விபக்தியிலேயே இருக்கும். எல்லா பதங்களும் ஐந்தாவது விபக்தியிலேயே இருக்கும். ஸ்ரீகமலாம்பாயாக சித்யாதி சிவாந்த தத்துவஸ்வரூபிணியாக ஸ்ரீகண்ட விஷ்ணு விரிஞ்சாது கணயித்ரியாக சிவாத்மக விஸ்வாத்மக காரயித்ரியாக எல்லாம் இப்படியே வந்துருக்கும். ஐந்தாவது வேற்றுமையிலேயே இந்த கீர்த்தனை பாடியிருக்க, அது விசேஷம். இந்த ஐந்தாவது ஆவரணம் இருக்கே, இதுக்கு பகிர்தசாரம்னு பேர். முதல்ல பிந்து, பிந்துல இருந்து முக்கோணம் ரெண்டாவது, அதுக்கப்புறம் அஷ்டகோணம் மூணாவது, அதுக்கப்புறம் வரக்கூடியது 10 சக்கரங்கள் அந்தர்தசாரம், அதுக்கு மேல இருக்கிறது பகிர்தசாரம். இதுக்கு முன்னால இதுக்கும் வெளியில இருக்கக்கூடியதான மண்வஸ்திரங்கிறத 14 முக்கோணங்கள் இருக்கிறத போன வாரம் பார்த்தோம். அதுக்கு முன்னால அஷ்டதளம், அதுக்கு முன்னால ஷோடசதளம், அதுக்கு முன்னால சதுரஸ்தலம், இப்படி பார்த்திருக்கோம். இப்ப இந்த பகிர்தசார சக்கரத்துல 10 தேவதைகள் இருக்க. தசாரம்னு 10 முக்கோணங்கள், இந்த 10 முக்கோணங்களையும் 10 தேவதைகள் இருக்கா. இப்ப இந்த 10 தேவதைகளையும் நம்ம ஆராதனம் பண்றோம். இது 10 தேவதைகள் 10 முக்கோணங்கள் இருக்கிறதுனால 10 கிரியைகள் இருக்கக்கூடியதான ஜம்பதாளத்தில் போட்டிருக்க. ஜம்பதாளத்துக்கு 10 கிரியை, ஆகையால் அந்த தாளத்துல போட்டிருக்க. அது சங்கீத விசேஷம். இங்க பைரவின்னு ஒரு ராகத்தை வச்சிருக்காரு. இது இந்த பைரவிங்கிற ராகத்துல இவர் பாடினது இவர் தன்னுடைய முத்திரையில இது காமிச்சிருக்கார். அது மேல பார்ப்போம். இப்ப முதல்ல இந்த திரிபுரா ஸ்ரீ எனக்கூடியதான சக்கரேஸ்வரி, இந்த சக்கரேஸ்வரிய விசேஷமாக அம்பாளாக வழிந்திருக்கார். ஸ்ரீ கமலாம்பாயாக பரம் நதி, அம்பாளை விட, கமலாம்பாளை விட, லலிதா பரமேஸ்வரியை விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் இல்லை. ரே ரே சித்தா, இங்க சித்தான ரே சித்தான்னு இல்ல, ரே ரே சித்தா, ஒரே மனசே. அம்பாளை விட வசத்தியான ஒரு தத்துவம் இல்லை. ஏன்? சித்தியாதி சிவாந்த தத்துவஸ்வரூபிணியா, பூமியிலிருந்து ஆரம்பிச்சு சிவா பரைக்கும் இருக்கக்கூடியதான தத்துவங்களை தத்துவஸ்வரூபிணியா இருக்கிற பல். இது சாஸ்நாமத்துல தத்வாசனா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி தத்துவமயி 36 தத்துவஸ்வரூபங்களா இருக்காங்கிற நாமாவில இத பார்த்தோம் நம்ம. இப்ப இத சொல்ற சித்யாதி சிவாந்த, சிவாலிருந்து ஆரம்பிச்சு ஒரு பூமி வரைக்கும் இந்த தத்துவங்கள் சிவசக்தி சதா சிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பிரகிருதி அகங்கார புத்தி மன சப்தஸ்ரோத ஜிஹ்வாக்ராண வாக்பாணி பாதபாயு பத்த சப்தஸ்பர்ஷ ரூபரகந்த ஆகாச வாயு வன்னி சாலீல பூமியாத்மனா. இங்கிருந்து சிவால இருந்து ஆரம்பிச்சு பூமி பரியந்தம், அதான் சித்யாதி சிவாந்த, பூமியிலிருந்து சிவாந்த கீழிருந்து மேல போற இத்தனை தத்துவங்களுக்கும் தத்துவஸ்வரூபிணியா கமலாம்பாயா, இதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் தெரிந்து கொள் அப்படின்னு அம்பாள சொல்லிட்டு இருக்க, மனுஷனை சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அனுபல்லவியில வரும் பொழுது ஸ்ரீகண்ட விஷ்ணு விரிஞ்சாதி ஜனயித்ரியாக, ஸ்ரீகண்டன்னா மகா பரமேஸ்வரர், விஷ்ணு தெரியும். அதே போலயே விரிஞ்சி, விரிஞ்சின்னா பிரம்மதேவர்.
இவா 3 பேரையும் உண்டு பண்ணினவள். அந்த 3 பேருக்கும் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாராதி காரியங்களை கொடுத்தவள். ஜனயித்ரியாக சிவாத்மக விஸ்வகர்த்திரியாக பரம மங்களமாக இருக்கக்கூடியதான இந்த உலகத்தை பண்ணின. உலகத்துல மங்களம் என்ன அப்படின்னா, இந்த உலகமும் அந்த உலகத்துக்குள்ள நாம் இருப்பதை வச்சுண்டு ஒரு குருவை அடைஞ்சு நாம் க்ஷேமமான மோட்சத்தை அடையக்கூடியது. சோ உலகம்னு சொன்னா உலகமானது நம்ம போகத்துக்காக கொடுத்திருந்த போதிலும் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு வேண்டிய குருநாதரை இங்க வச்சிருக்காங்க. யாராருக்கு எந்த குருவானவன் அவனுக்கு க்ஷேமத்தை கொடுப்பாளோ அப்படிப்பட்டதான குருநாதனையும் அவளுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் கொடுத்திருக்கா. நம்ம அதை உபயோகப்படுத்திக்காத நம்ம தப்புதான். ஆகையால் சிவாத்மக அப்படிப்பட்டதான விஸ்வகர்த்திரியாக உலகத்தை பண்ணினவள் மட்டும் இல்ல, காரயித்ரியா காரயித்ரி கமலக்ஷணி சேவிதா திரிசதியில வருது. காரயித்ரி உங்க மனதுக்குள்ள பூந்துண்டு உங்க மனதுக்குள்ள தேட சொல்லி குருவை போய் பார்த்து அடையணும், அவர்கிட்ட இருந்து தத்துவங்களை அறிந்து கொள்ளணும், நீ க்ஷேமத்தை வரணும் அப்படின்னு பக்தால தூண்டிட்டு இருக்கலாம். நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னார் குரு இல்ல நமக்கு எப்படி தெரியும்? நீங்க நல்ல கர்மா பண்ணியிருந்தேனால் ஜென்மாந்தரத்துல அந்த அம்பாளே உங்களை பார்த்து அந்த குருவை தரும். தேவ ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம் காரயிதான் சம்சார துக்கார்ணவா அப்படின்னு அவாளுக்கு ஒரு குருவை எப்படி போய் சேர்றது, அதன் வழியாக எப்படி நாம் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாலும் அதெல்லாம் அம்பாளுக்கு காரயித்திரின்னு. ஸ்ரீகர பகிர்தசார அந்த ஸ்ரீகரம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான என்னது க்ஷேமம்? வாழ்க்கையில குருவை அடைகிறது தான் க்ஷேமம். அது அடைஞ்சாச்சுன்னா அவர் பார்த்துப்பார். எப்பப்ப உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எந்த விதமாக சொல்லணுமோ, எப்படி உங்களை உத்தாரணம் பண்ணணுமோ அப்படிங்கிறது அது குரு பார்த்துப்பார். அது வரைக்கும் ஸ்ரீகர பகிர்தசார சக்கரஸ்தித்யா. பகிர்தசார சக்கரம் இதோ இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த சக்கரம். இந்த சக்கரமானது இதுல 10 அங்கங்கள் இருக்கு. இத நம்ம வாமாவர்த்தமா அப்படி கீழே இருந்து ஆரம்பிச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இத நம்ம பூஜை பண்ணணும். இதுல சேவித பைரவி பார்கவி பாரத்யா அம்பாள். பைரவின்னா ருத்ராணி, பார்கவின்னு சொன்னா மகாலட்சுமி, பார்வதின்னு இங்க சொன்னேன், பாரதின்னு சொன்னேன் சரஸ்வதி. 3 மும்மூர்த்திகளை தயார் பண்ணி மும்மூர்த்திகளுடைய சக்திகளும் சேர்ந்து அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்க. அசஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி வீரதி எங்க இருக்கு? ஹரிஹர விரிஞ்சாதி வீரதி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு அந்த 3 தேவதைகளும் அவளுடைய சக்தியுடன் பூஜை பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது. ஆகையால் தான் பைரவின்னு இங்க சொல்லியிருக்க. இந்த ராகம் என்ன? பைரவி. அதனால்தான் இந்த இடத்துல அனுபல்லவில அந்த பைரவிங்கிறத சேர்ந்து நமக்கு வச்சிருக்க. இப்ப இந்த சக்கரத்துல சர்வார்த்த சாதக சக்கரத்துல ஒரு 10 யோகினிகள் இருக்க. இந்த 10 யோகினிகளுக்கும் சேர்ந்து குலோத்தீர்ண யோகினிகள்னு நம்ம சொல்ல போறோம். ஆனா இத உலக உள்ள யோகினிகள்னு சில தந்திரத்துல விவகாரம். குலோத்தீர்ண யோகினிகள்ங்கிறது இந்த சம்பிரதாயத்துல நம்ம சொல்லிருக்கோம். காளி சம்பிரதாயத்தைகள்லாம் அங்கே பார்த்தேன்னா இது குலக உள்ள யோகினிகள்னு இவாளுக்கு பேரு. அவ யாரு? சர்வ சித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வ மங்கள காரிணி, சர்வ காம பிரதா, சர்வ துக்க விமோச்சினி, சர்வ மிருத்யு பிரகமனி, சர்வ விக்ன நிவாரணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ சௌபாகியதாயினி அப்படின்னு 10 தேவதைகள். அந்த 10 தேவதைகளும் இப்ப எங்கெங்க பூஜை பண்ண போறாங்கிறது இப்ப காட்ட போறாரு பாருங்க. சர்வ சித்தி பிரதா முதல்ல, அடுத்தது சர்வ சம்பத் பிரதா, அதுக்கு மேல சர்வ பிரியங்கரி, சர்வ மங்களகாரிணி, அதுக்கு மேல சர்வ காமப்பிரதா தேவி, அதுக்கு மேல சர்வ துக்க விமோச்சனி தேவி, அதுக்கு மேல சர்வ மிருத்யு பிரசமனி, சர்வ விக்ன நிவாரிணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ சௌபாகியதாயினி. இப்படி முதல்ல சர்வ சித்தி நமக்கு கிடைக்கணும்.
சித்தி கிடைச்சதுமே சித்தினால என்ன அனிமா மகிமா இந்த சித்தி கிடைச்சு நமக்கு என்ன பண்ணணும்? வாழ்க்கையில வரக்கூடியதான தெய்வீ சம்பத்து நமக்கு வரணும். சித்தினால கிடைக்கக்கூடியது தெய்வீ சம்பத். ஆகையால் சர்வ சித்தி பிரதாவை பூஜை பண்ணினால் கிடைக்கக்கூடியது சர்வ சம்பத் பிரதா. தெய்வீ சம்பத்தை கிடைச்சதா நமக்கு என்ன? அதனால மனுஷனுக்கு மனசந்தோஷம் ஏற்படும், சாந்தி ஏற்படும், சர்வ பிரியங்கரி. இந்த பிரியம் வறுமையானால் வெறுமன பிரியம் வந்தா போறாது, வாழ்க்கையில நல்லது நடக்கணும். நல்லது எது? உங்க மனசு இங்கேயும் அங்கேயும் அலையாமல் அம்பாள் இடத்திலேயே அம்பாளுடைய பொற்பாதத்திலேயே நிற்கும்படி பண்ணணும். அதான் சர்வ மங்களகாரிணி. இது வந்ததுன்னா நீங்க அம்பாளை போய் இது கொடு அது கொடுன்னு கேட்க வேண்டாம். மோட்சத்துக்கு வேண்டிய ஞானத்தை தவிர ஞானத்தையும் கொடுப்பாளாம். சர்வ காமப்பிரதம். இந்த சர்வ மங்களகாரணியிலிருந்து சர்வ காமப்பிரதம். எல்லா ஆசைகளும் வந்த துக்கம் எது சார்? துக்கம் எப்ப வரும்? நான் நினைச்சது எனக்கு கிடைக்கலன்னு துக்கம் வரும். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலேயே எவ்வளவு வேணுமோ அதுக்கு அதிகமாக கொடுத்தா எங்கேயாவது துக்கம் வருமா? அதனால துக்கமே இல்ல, சர்வ துக்க விமோச்சனி. அதுக்கப்புறம் துக்கங்களுக்குள்ளேயே என்ன துக்கம் பெருசு? மிருத்யு துக்கம். எப்ப பிராணம் போயிடுவோம், அதான் சர்வ மிருத்யு. அகால மிருத்யு, இந்த மிருத்யும் போயிடும். இருக்கிற காலத்துல விக்னங்கள் இல்லாம போகும், சர்வ விக்ன நிவாசனி. அதனால தனக்குள்ள மனசாந்தமா இருந்து கொண்டு, அதுதான் மனசுல ஒரு சாந்தம், முகத்துல ஒரு பிரகாசம், ஒரு தெளிவு பாருங்க. சில பேர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் மாத்த தொகை போட்டு இருப்பா. அப்படி இல்லாம இருக்க பார்த்தா அதுதான் மேல இருக்கக்கூடியதான சர்வாங்க சுந்தரி. இதான் சார் சௌபாகியம். இப்படி இந்த பூஜை பண்ணும் பொழுது ஒவ்வொன்றுனாலையும் ஒவ்வொன்று அடைகிறோம். ஆகையால் இப்படி பூஜை பண்ணக்கூடியதான 10 இந்த 10 ஸ்வரூபத்தை பிராணாபான வியானோதான சமான நாக கூர்ம கர்கர தேவதத்த தனஞ்சயாதி தசவாயவ சர்வ சித்தி பிரதாதி பகிர்தகார தேவதா அப்படின்னு பாவனோபனிஷத்துல சொல்லிருக்கு. இந்த 10 தேவதைகள் இருக்கா பார்த்தீங்களா? இப்ப நீங்க பூஜை பண்ணல குலோத்தீர்ண யோகினிகள், குலகவுள யோகினிகள். பூஜைன்னு புஷ்பத்தினால பூஜை பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும் இல்ல. அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதை இருக்க, அந்த சரீரம் நம்ம சரீரத்துல இங்க இருக்க நம்ம பாவனை பண்றது பார்த்தீங்களா? இதுதான் பூஜை. அது பாவனோபனிஷத் சொல்லும் பொழுது பார்ப்போம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் சர்வ சித்தி பிரதாதி பகிர்தகார தேவதா அப்படின்னு விசேஷமாக இத சொல்லி இருக்கு. இதுக்கப்புறம் சரணத்துல நாதமய சூக்ம ரூப சர்வ சித்தி பிரதாதி தச சக்தியாராதித மூர்த்தே. நம்ம சரீரத்துல 10 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அங்குலத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒரு சக்கரம் அதுல சகசிராரம்னு பேரு. அதுக்கு மேல இருக்கக்கூடியது விஷுவம்னு பேரா. அதுக்கப்புறம் 3வது மூலாதாரம். அதுக்கு மேல இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரம் 4வது. நாபிஷ்டானத்துல இருக்கக்கூடியது மணிப்பூரகம் 5வது. அதுக்கப்புறம் இதய தேசத்துல இருக்கக்கூடியதான அநாகத சக்கரம் 6. கண்ட தேசத்துல கழுத்து இருக்கிற இடத்துல இருக்கிற சக்கரம் விசுத்தின்னு 7வது. உள்நாக்கு இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடியது அது ஒரு சக்கரம். அதுக்கு மேல 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான சக்கரம் ஆக்ஞா சக்கரம். இப்படி 9 சக்கரங்கள். 9 சக்கரம் வரைக்கும் தான் உங்க வேலை. அதுக்கு மேல நாதம், நாதாந்தம், இந்து, ரோதினி இவைகள்லாம் அம்மாலே அழிச்சுன்னு போயிடுவான். அது பிரம்மரந்திரம். இது வரைக்கும் 10 சக்கரங்கள் இருக்கு. இந்த 10 சக்கரங்களும் நீங்க ஜபம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு நாதம் வருமா. அந்த நாதம் நீங்க சாதாரணமா கவனிக்க மாட்டேன். ஒருவேளை கவனிச்சாலும் பயப்படப்படாது. அந்த நாதங்கள் குரு சொன்னேன்னா அது குருவானவர் அது என்னன்னு அர்த்தம் சொல்வார். அந்த சப்தங்கள் 10 சப்தங்கள் உண்டாகுதுன்னு சொல்லியிருக்க. அகுல சகசிரத்துல ஸ்ரீனிங்கிற சப்தம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான விஷு சக்திக்குள்ள சிடி சிடிங்கிற ஒரு சப்தம். அதுக்கப்புறம் கண்டாநாதம் மூலாதாரத்துல, சுவாதிஷ்டானத்தினால சங்க சப்தம். அதே போலயே மணிப்பூரகத்துல வீணா சப்தம். இதயத்துல இருக்கும் பொழுது தாளம் போடுற சப்தம். அதுக்கு மேல நம்ம கண்ட தேசத்துல வரும்பொழுது வேணு புல்லாங்குழல் வாசிக்கிற சப்தம். அதுக்கு மேல லம்பிகாக்கிரத்துல பேரி சப்தம். மிருதங்க சப்தமானது 2 புருவங்களுக்கு நடுவுல. அந்த இடத்துல சாதாரணமா வர்றது கஷ்டம்.
அந்த ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல ஒரு சத்தம் கேட்கறதோ இல்ல அந்த இடத்துல ஜபம் பண்ணும் பொழுது ஏற்பட்டோ அது உயர்ந்ததான ஒரு நிலைன்னு சொல்லும். அது வரைக்கும் தான், அதுக்கு மேல போகாது. அதுக்கு மேல போகணும்னா ரொம்ப சிரமப்படணும். அது தானா வரும். காலையில பரிபட்சந்தே கிருஷிகர்பாதையோ ஏதாங்கிறது. காலையில ரொம்ப நாள் பண்ணேன்னா குரு அனுகிரகத்தினால தானா வந்துடும். அது தானா போயிடுச்சுன்னா பிரம்மரந்திரத்துல கடைசியில் இருக்கிறது மேகநாதம். இந்த அளவுக்கு அவன் முயற்சி பண்ணி நான் தபஸ்னால ராவணன், அதனாலதான் அவனுக்கு மேகநாதன் ஒரு பையன் பிறந்தான். அந்த மேகநாதனுக்கு தான் அதுக்கு அப்புறம் இந்திரஜித்துன்னு அவனுக்கு முன்னால வந்ததான். ஏன்னா ராட்சசாலா இருந்தாலும் அவ என்ன முயற்சி பண்ணினாங்கிறது பார்க்கணும். அது தப்பு வழியில அழிச்சது போல அது வேற. இது போல நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான 10 சக்கரங்கள்ல ஜபத்தினால வரக்கூடியதான 10 நாதங்கள், நாதமய சூக்ஷ்ம ரூப, இதுதான் சூக்ஷ்ம ரூபம். சப்தஸ்வரூபம் சூக்ஷ்ம ரூபம். அதுல சர்வ சித்தி பிரதாதி தசசக்தியாராதித மூர்த்தி. இந்த சர்வசக்தி இருக்கு பார்த்தோம்னா சர்வ சித்தி பிரதா சர்வ, இந்த தேவதைகள் அந்த நாதங்களை உண்டு பண்றான். எந்த நாதங்கள் யார் உண்டு பண்றா, எங்க உண்டு பண்றா, அதெல்லாம் சொல்லியிருக்க. ஸ்ரோத்ராதி காரணாத்மகா, இவைகள்லாம் இந்த 10 என்ன, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான 5 அறிவு புலங்கள். அதே போல வாக்பாணி பாத பாயுபஸ்தம் எனக்கூடியதான 5 செயல் புலங்கள். இந்த 2 இந்த சேர்த்து 10, அந்த 10 முக்கோணத்துல 10 தேவதைகள். குல கௌளிகாதீல குலோத்தீர்ண யோகினிகள்னு சொன்னேன். அந்த மத்தத்துல குல கௌளிக யோகினிகள்னு பேர். பகிர் வினோத, அப்படிப்பட்டதான பகுவித உபாசித கீர்த்தே. இப்படி தேவதைகள்லாம் பலவிதமாக அம்பாளை உபாசிக்கிறார். ஆனா அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, உள்ளூர் இருக்கக்கூடியதான ஜோதிஸ்வரூபம் எப்படி இருக்கு, அபேத. இந்த ஸ்தூலத்துக்கும் அபேதமாக இருக்கா. நித்திய சுத்த புத்த முக்த சச்சிதானந்தமய, அத்வைத்தமே அப்படியே உபனிஷத் சொல்ற. பரமாத்வைத ஸ்பூர்த்தே, அப்படி பரம அத்வைத ஸ்வரூபணியா அம்பாள் இருக்கா. ஆதி மத்தியாந்தரஹித, பிகினிங் இல்ல, நடுவும் இல்ல, எட்டும் இல்ல. ஏனோ உபனிஷத்துல ஜோதிஸ்வரூபமாக யட்சமாக தோணினா பார்த்தா இதே ஸ்வரூபம் தான். ஆதி மத்தியாந்தரஹித ஏததப்ரமயம் த்ருவம் அப்ரமேயாஸ்வபிரகாச மனோவாசா மகோச்சர, இப்படி அப்பிரமேயமாக புலன்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபமாகவும் குருகுஹ மோதித. சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப இஷ்டமா இருப்பாளாம் அம்பாள். அம்பாளுக்கு அம்மாக்கு எப்பவுமே 2வது குழந்தைன்னு, ரொம்ப சின்ன குழந்தைன்னு இஷ்டமா நீ சொல்ற. சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஸ்வரூபம். சர்வார்த்த சாதக ஸ்பூர்த்தே, சர்வார்த்த சாதகம், தர்ம அர்த்த காம மோட்சம் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் காண்பிக்கிறவள், கொடுப்பவள். மூலாதார அப்படின்னு, மூலாதி நவாதார, மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு 9 ஆதாரங்கள். அதுல இருக்கக்கூடியதான வியாபிருத்த, அந்த ஆதாரங்களோட வேறாக இருக்கக்கூடியதான தசத்வனி பேத. இப்ப அந்த தசத்வனியும் முதல்ல சொல்லிவிட்டேன், இந்த நாதாங்கிற இடத்துல சொல்லிவிட்டேன். அது மூலாதி நவாதார வியாவிருத்த. வியாவிருத்தம்னா வெவ்வேறா இருக்கு, அதை விட வேறா இருக்கக்கூடியதான தசத்வனி பேதஜ்ஞ. அந்த 10 தனிக்கள், ஒவ்வொரு தனி எந்தெந்த சக்தியினால வருது, எங்க ஏற்படுறது, அதனுடைய பிரயோஜனம் என்ன, இப்படி சர்வமும் அறிந்தவள் பேதஜ்ஞ யோகி பிருந்தா. இவள்லாம் யாருக்கு, ஜபம் பண்றவாளுக்கு, யோகம் வந்தவாள் அவளுக்கும் கேட்கும். இந்த அடயோகாதிகள் பண்றவாளுக்கும் இந்த ஸ்வரூபம் கேட்கும். அப்படி சம்ரட்சண்யாக, அப்படி நமக்கு தெரியாமலேயே ஜபம் பண்ணும் பொழுது அந்தந்த சக்தியோ இல்ல அந்தந்த சக்கரங்கள்ல ஒரு அசைவோ ஏற்பட்டாலும் காப்பாத்துறாளாம். ஒண்ணு கவலைப்படாத, நான் குரு ரூபமா இருந்து உங்களுக்கு அது அனுகிரகம் பண்றேன்னு காப்பாத்துறாளாம். சம்ரட்சண்யாக அனாதி மாயா வித்யா காரிய காரண, அனாதியா இருக்கக்கூடியதான மாய அவித்யா இவைகள்னால ஏற்பட்டதான் இந்த ஸ்தூல சரீரமும் லிங்க சரீரமும். இதனால வினோதஹரணா, இதனால் இருக்கக்கூடியதான செயல்கள், இந்த துன்பங்கள் உலகத்தை எல்லாம் அழித்து பட்டுத்தர கடாட்ச வீக்ஷண்யா. இது எப்படி ஏதோ கத்தி கப்படா வச்சுட்டு பொண்ணும் அப்படி எல்லாம் கிடையாது.
தன்னுடைய கடக்கன் பார்வையினாலேயே எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறவர். உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் அம்பாளுடைய பார்வை நம்ம மேல விழுந்தத்தினாலேயே கிடைச்சிடும். அந்த பார்வை வேற எங்கேயும் விழ வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான அந்த அம்பாளை நாம் விசேஷமாக பார்ப்போம். அந்த அம்பாளை விட வேற ஒண்ணும் இல்லை. இந்திரிய அர்த்தேபியம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகாந்தரஹ மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹ புருஷ அன்னபரம் கிஞ்சித் சாகாஷ்டாசா பராகதி. அப்படி அந்த ஸ்வரூபத்தை விட வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கணுமா? அதனால்தான் ஸ்ரீகமலாம்பாயா பரம் நகி புருஷன் நபரம் கிஞ்சிதுன்னு சொன்னேல, அந்த நபரம் இங்க போட்டிருக்க. இப்படி சாதாரணமா மேலோடு அர்த்தம் பார்த்தோம். இதுக்கு மேல இருக்கக்கூடியதான அர்த்தங்கள்னா ரகசியார்த்தங்கள், அது அப்புறம் சந்தர்ப்பம் வரும், அம்பாள் கொடுப்பா. இப்படி இந்த கீர்த்தனுடைய ஸ்வரூபம் அழகா இந்த இதுல பார்த்தோம். 5வது ஆவரணம் குரு சம்பந்தத்தை கொடுக்கிற ஆவரணம். இந்த பகிர்தசார தேவதைகள் நம்ம தியானம் பண்ணினோமையான வாழ்க்கையில குரு லாபம் கிடைக்கும். போன தரம் என்ன சொன்ன, சித்த சுத்தின்னு சொன்னேன் மன்வஸ்தத்துக்கு, இது குரு லாபம். இது மேல சிரவண மனன நிதித்தியாசன சாட்சா்காராதிகள் ஏறக்கூடியதான 4 ஆவரணங்கள் இருக்கு. இது மேல் கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப 6வது ஆவரணம் அந்த கீர்த்தனைய கேட்டோம். அந்த கீர்த்தனைய பத்தி நாம் இப்ப தெரிந்து கொள்ள போறோம். ஸ்ரீசக்கரத்துல முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கோம். இது 6வது ஆவரணம். அந்தர்தசார சக்கரம்னு பேரு இருக்கு. இந்த அந்தர்தசார சக்கரத்துல தேவதைகளுக்கு இந்த சக்கரத்துக்கே பேர் உண்டு. சர்வ ரக்ஷாகர சக்கரம்னு பேரு. அதுல இருக்கக்கூடியதான யோகினிகள் 8 யோகினிகள், அவளுக்கு நிகர்ப்ப யோகினிகள்னு பேரு. இந்த சக்கரமே எப்படி இருக்குன்னு சிவந்ததான ஒரு கலரோட இருக்கு. ஜபா குசுமம் அதோட வெளுப்பு கலந்ததான ஒரு கலர். இந்த சக்கரேஸ்வரிக்கு திரிபுல மாலினி சக்கரேஸ்வரின்னு பேரு. இதுல 10 தளங்கள் இருக்கு, 10 இதழ்கள், அந்த 10 முக்கோணங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா பரிசையா எண்ணினா 10 முக்கோணங்கள் வரப்போறது. இந்த 10 முக்கோணங்களும் எங்க இருக்கு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சோலையானால் கேட்டலையானால் 10 அக்னி கலைகள் இவைகள். வரிசையாக 10 அக்னி கலைகள். பூஜையில நீங்க பார்த்தேலையானால் அக்னி கலைகள், சூரிய கலைகள், சந்திர கலைகள் அப்படி வரும். இந்த அக்னி கலைகளை இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னால 5வது சக்கரத்தை பார்த்தோம், அது பகிர்தசாரம். அங்கிருந்து ஒரு அக்னியானது நாபிஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஜடராக்னி இருக்கங்க, அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த அக்னியானது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறது. இதுல 2 வர்க்கங்களை சொல்ல போறேன். கவர்க்கம் சவர்க்கம், காக்கா காங்க சாச்சா ஜாஜாஞா, இதான் இதுக்கு பீஜங்கள். கங்கங்கங்கம் சஞ்சஞ்சஞ்சம் எனக்கூடியதான பீஜங்கள் வரப்போறது. இங்க இருக்கக்கூடியதான சக்திகளை பத்தி நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னால 5வது ஆவரணம் நான் சொல்லும் பொழுது 5வது ஆவரணம் என்ன சொல்லிருக்கேன், குரு லாபம்னு சொல்லிருக்கேன். இதுக்கப்புறம் இங்க வரக்கூடியது குரு கிடைச்ச பிறகு அந்த குரு நடத்திலிருந்து நமக்கு வித்யா சங்கிரமணமானது வரும். வித்யா சங்கிரமணம்னா அந்த அறிவானது நமக்கு வந்து சேரணும். அந்த அறிவு எங்க இருக்கு, குருனுடைய இதயத்துல இருக்கு. அது சிஷ்யனுடைய இதயத்துக்கு வரணும். அந்த வரும் பொழுது அது நாக்கு வழியா வரணும். ஏமயா குருணா பாகா தரத்யஞ்சோ மகாநவம் அப்படின்னு அந்த குருவனுடைய நாக்கு வழியா வரணும்னு ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லு. தேசிகன் குருவனுடைய உயர்வை சொல்லும் பொழுது
எவருடைய நாக்கிலேயே ஹயக்கிரீவர் உட்கார்ந்து இருக்காரோ சிம்மாசனம் போட்டு அவரை தவிர வேற தெய்வம் என்ன இருக்கு அப்படிங்கிற. அப்படி இந்த குரு நடத்திலிருந்து வரக்கூடியதான சக்தியை சொல்லக்கூடியதான நாமக்கள் சக்திகள். இதுக்கு பீஜங்கள் கங்கங்கம் செஞ்சம் எனக்கூடியதான 10 பீஜங்கள். இது இதயத்துக்கிட்ட இருக்கு. முதல் 3 சக்கரங்கள், 3வது சக்கரம் மூலாதாரம், 4வது சுவாசத்தானம், 5வது மணிபூரகம், 6வது இதயத்துல, 6வது சக்கரத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த சக்கரத்துல இருந்து ஒவ்வொரு முக்கோணத்திலையும் இது வாமாவர்த்தமாக சொல்ல போறோம். கீழே இருந்து இப்படி இந்த பக்கமா இப்படி எந்தெந்த தேவதைகள் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல சர்வஜா தேவி கம் அப்படிங்கிற பீஜம் சர்வஜ சக்தி. இந்த ஜீவனுக்கு சர்வஜத்தை, அந்த ஞானத்தை, சர்வஜம்னா சர்வம் அறிந்தால் சர்வஜம். சர்வம்ங்கிறது என்ன? சர்வம்ங்கிறது சிவஸ்வரூபம். அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை அறியக்கூடியதான தேவி, அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவி சர்வஜா தேவி. அதற்கு பிறகு சர்வசக்தி தேவி. அறிந்தா மட்டும் போராது, அறிந்ததை நாம் ஞாபகம் வச்சுக்கணும், அது உபயோகப்படுத்தணும். அதனால சர்வசக்தி தேவி. இதுக்கு அடுத்தது கம் சர்வசக்தி தேவி. இந்த ரெண்டையும் சாந்தோக்கியோபனிஷத் சொல்லும் பொழுது கம் பிரம்மா கம் பிரம்மா சொல்லிருக்கோம் இல்லையா? இது இங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி? அடுத்தது கம். 3வது சர்வ ஐஸ்வர்ய பிரதா தேவி. ஐஸ்வர்யம்னா காசுன்னு மட்டும் ஏமாந்து போகாதீங்க. இங்க ஐஸ்வர்யம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு ஒரு மனசுல ஒரு நிக்கிற ஒரு சந்தோஷம். நான் இதை அடைந்திருக்கேன், இந்த ஜன்மாவில குருவனுடைய கடாட்சத்தினால எனக்கு இந்த ஞானம் வந்திருக்கேன். சாஸ்திர ஞானம் இல்ல, நமக்கு மனசு நிறைவா இருக்கக்கூடியதான ஞானம். அதான் சர்வ ஐஸ்வர்ய பிரதா தேவி. அதுக்கப்புறம் சர்வ ஞானமயி தேவி. ஐஸ்வர்யம் நிம்மதி வந்த பிறகு எனக்கு இது தெரிஞ்சிருக்குங்கிறதா ஞானமயி. முன்னால சர்வஜானி ஞானம் இருக்கு, இங்க இருக்க ஞானம் என்ன? அவர் சொன்னார், இதை நான் அனுபவிக்கிறேன். சர்வ ஞானமயி தேவி. அதுக்கப்புறம் 5வது சக்தி சர்வ வியாதி விநாசினி. மனசில் இருக்கக்கூடியதான கவலைகள், துன்பங்கள், சம்சயங்கள், இப்படிப்பட்டதான வியாதிகள் எல்லாமே போயிடுது. சர்வ வியாதி விநாசினி. இப்ப கங்கங்கங்க எனக்கூடியதான 5 சக்திகளும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததாக மேல வரக்கூடியது அது சம் சர்வ ஆதார ஸ்வரூபா தேவி. எல்லாத்துக்கும் ஆதாரமாக சகல பதார்த்தங்கள் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியதான பிரம்மபாவத்தை அடைந்ததான ஒரு ஸ்வரூபம். அது பரோட்ச ஞானம் தான் இங்க சொல்ல போறது. 9வது ஆவரணத்துல அபரோக்ஷ ஞானம் சாட்சாத்காரம் சொல்ல போறேன். இது சபகவத் கஸ்மின் பிரதிஷ்டத இதே ஸ்வே மகிம்னே அதவான மகிம்னே அப்படின்னு நாரதருக்கு சனத்குமார் சொன்னாரு. இந்த ஸ்வரூபம் சர்வாதாரா ஸ்வரூபா. அது சம்ங்கிற பீஜம். அதுக்கு அடுத்தது சர்வ பாபஹரா தேவி. இதனாலேயே எல்லா பாபத்துல ஞானத்தினால ஞானாக்ன சர்வ கர்மாணி பத்மசாத் குருதேன்னு சர்வ பாபஹரா தேவி. பாபம் போன பிறகு சர்வ ஆனந்தமயி தேவி. மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் சர்வ ஆனந்தமயி தேவி. அதுக்கு சர்வ ரக்ஷாஸ்வரூபணி தேவி. அதுக்கு மேல இருக்கக்கூடியது கடைசியா இருக்கக்கூடிய சர்வ ஈப்சித பலப்பிரதா தேவி. அப்படின்னு இந்த 10 தேவிகள் இந்த சக்கரத்துல இருக்கா. இவ இதயஸ்தானத்துல இருக்கிறதுனால நிகர்ப்பம்னு சொல்ற. மனசுக்குள்ள இருக்க கர்ப்பம்னா வயறுன்னு அர்த்தம். அந்த கர்ப்பம் இல்ல, இது ரொம்ப ரகசியமாக மனசுக்குள்ள இருக்கு, இதயத்துல இருக்குறோம். அதனால இதுக்கு நிகர்ப்ப தேவிகள்னு பேரு. இவாளுடைய கலரை சொன்னேன். அதுக்கப்புறம் சர்வ ரக்ஷா கரச்சக்கரம்னு பேரு. இந்த சிரவணம் என்ன பண்றதுன்னா ஐகிகமான பலங்களையும் கொடுக்கறது, மோட்ச பலத்தையும் கொடுக்கறது. ஐகிகமான பலம் நீங்க விரும்பாத போனால் சாதாரணமாக அம்பாளுடைய திருப்பாதங்கள்ல ஓரளவுக்கு பக்தி வந்திருக்குனாலே அவன் லௌகிகமான விஷயங்கள்ல ஆசைப்பட மாட்டான். ஆனாலும் நீங்க ஆசைப்பட மாட்டாலும் ஆசைப்படாத போனாலும் என்னென்ன உங்களுக்கு எந்தெந்த சமயத்துல வேணுமோ அதெல்லாம் கொடுக்கிறார். காமுபை மகாராஜா சரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவகணா போக ஸ்வர்க அபவர்கதா. இந்த போகமும் ஸ்வர்க்கமும் ரெண்டும் சேர்த்து சங்கரியாகான்னு பாடியிருக்க. அபவர்க்கம்ங்கிறது ஸ்ரீகரியாகன்னு பாடியிருக்க. என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயா, அந்த இடத்துல ஸ்ரீதரஹா ஸ்ரீகரஹா. அந்த ஸ்ரீதரஹாங்கிறது சர்வாதார ஸ்வரூபம், ஸ்ரீகரஹாங்கிறது மோட்சப்பதம், சர்வேசித பலம். இங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லியிருக்க.
இப்ப இந்த பாட்டு பார்ப்போம். இந்த பாட்டுக்கு புன்னாகவராளின்னு பேரு ராகம். இந்த புன்னாகவராளி ராகத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா 8வது மேளகர்த்தா. இதுல 6வது ஆவரணமா இருக்கிறதுனால எல்லாம் 6வது வேற்றுமையிலேயே வருது. கமலாம்பிகாயாக பக்தோகம், கமலாம்பிகாயாக 6வது வேற்றுமை, சங்கரியாக 6வது வேற்றுமை, ஸ்ரீகரியாக சங்கீத ரசிகாயாக, சுமசரேட்சு கோதண்ட பாஷாங்குஷ பாண்யாக, அதிமதுர லாவண்யாக, எல்லாம் 6வது வேற்றுமை தான். 6th கேஸ் தான் எல்லாத்துக்கும் சங்கீத பாட்டு முழுக்க. ஏன்டானா இது 6வது ஆவரணமா. 6வது ஆவரணம் 6 தட்டு வேணும். இந்த 6 தட்டு தான் ரூபகத்துல அந்த அதையோடு வச்சிருக்க. விவகாரம் முழுக்க அந்த ராகத்தையும் அதோட அதனுடைய தாளத்துக்கும் சேர்த்து வச்சிருக்க. இப்ப இந்த ராகத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்கிறத மேல பார்ப்போம். இதுல கமலாம்பிகாயாக தவ பக்தோகம். அம்மா கமலாம்பிகா, நான் உங்களுக்கு பக்தன். எப்படிப்பட்டதான கமலாம்பிகா? இஹபர சௌக்கியங்களை கொடுக்கக்கூடியதான சங்கர்யாக, மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்ரீகரியாக, இதுக்கு மேல சங்கீத ரசிகாயாக, சங்கீதத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குவா. சங்கீதம்னு அது தெரியாதவான்னு அவ பசுன்னு சொல்லிட்டாரு. சங்கீதத்துல ஆசை இருக்கணும். அதனால நீங்க ரொம்ப படிக்கணும் இல்ல. சிசுர்வேத்தி பசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணிகி. சிசுருவே சின்ன குழந்தை கூட பாட்டு பாடினா அம்மா அகோரமான ஸ்வரத்துல பாடினாலும் தூங்கிடுவான். குழந்தைக்கு தூக்கத்துக்கு என்ன வேணும்? சிசுருவே. பசுருவேத்தி பசுமாட்டுக்கும் தெரியுமா? வேத்தி கானரசம் பணி. பாம்பு கூட பாட்டு பாடினா மகுடி ஊதினா சந்தோஷமா இங்க இருக்கும், கடிக்காது. இப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவான். சிசுருவேத்தி, சிசுன்னா கிருஷ்ணன் பாலகோபால், அவருக்கு தெரியுமா? அங்கே சிசுன்னா யாரு? கிருஷ்ணன். பசுர்வேத்தி நந்தீஸ்வரர், அவர் தான் தாளத்தை எல்லாம் கண்டுபிடிச்சவர். சிசுர்வேத்தி பசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணிக ஆதிசேஷனுக்கு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி சங்கீத ரசிக்க, சங்கீத சாகித்ய விசாரஹீன சாட்சாத் பசு. சாகித்யமும் சங்கீதமும் தெரியாத மனுஷன் அவன் பசு. என்ன சுவாமி இப்படி சொல்ற? பசுமாடானது பில்லதுங்கிறது பாலை கொடுக்கறது. இவன் பில்லந்துங்கிறது பாலும் கொடுக்கறது. இவன் பாட்டுக்கு இவன் இருக்கிற சாதத்தெல்லாம் சாப்பிட்டு இருக்கான். ஃபுட் ஷார்டேஜ் தான் வருது. இவனை போய் பசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கள, இவன் எப்படி அப்படின்னு கேட்டா அதான் வித்தியாசம். உச்ச விஷாட ஈனா, அவனுக்கு கொம்பு இல்ல வால் இல்ல, அவ்வளவுதான். இது எல்லாம் பசுக்கு சமானம். கொஞ்சம் சங்கீதம் வேண்டி இருக்க. திருணன்ன காதன்னபி ஜீவமானா, இவன் புல்ல சாப்பிடாமையே வாழ்ந்து இருக்கானே, இவன் எப்படி பசுவாவான்? தத்வாகதேயம் பரமம் பசுனா. அது ஒரு நாள்ல ஊர்ல இருக்கிற பசுக்கள்லாம் என்ன பண்ணித்தான்? பிரம்மதேவர்கிட்ட போய் ஸ்ட்ரைக் பண்ணித்தான். இப்பதான் எங்க பார்த்தாலும் எதுக்கு ஸ்ட்ரைக் நடக்கிறது தமிழ்நாட்டுல. அது மாதிரி அந்த பசுக்கள்லாம் போய் பிரம்மதேவர்கிட்ட முறையிட்டுலாம், சங்கீதம் வாசிக்காதவெல்லாம் எங்க புல்ல சாப்பிட்டோம்னா எங்களுக்கு புல்லு கிடைக்காதே, நான் என்ன பண்றது? அதுக்காக எக்ஸம் பண்ணிட்டா இவாள. அதனால இவ சாப்பிடலையே தவிர இவளுக்கு அதான் ஆகாரம். அப்படி சங்கீதம்ங்கிறது கொஞ்சம் இருக்கணும். அந்த சங்கீத ரசிகாயா, அம்மா தேனோட அபிஷேகம் பண்ணல பகவானுக்கு. அடுத்த ஜன்மால அழகான ஒரு சங்கீதம். விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே. அந்த பரமேஸ்வரனை பத்தி சரஸ்வதி தேவி விசேஷமா பாடிட்டே இருக்கா. பாடிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாட்டு முடிஞ்சதுமே சபாஷ்னால நிஜமா சந்தோஷப்பட்டா. அவ்வளவு அழகா சரஸ்வதி மாதா பாடிட்டு இருக்க. சலித சிறதே சாது வச்சனே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி மாதா என்ன பண்ணாள்னா, இந்த அம்மா தொண்டையில இருந்து ஒரு வார்த்தை வந்த பிறகு நான் இது மேல எவ்வளவு பாடினாலும் லாபம் இல்லை. அதனால என்ன, இது மேல இல்ல நிச்சுட சோழையன நிபந்தம் வீணை எடுத்து கமரை போட்டு வச்சுட்டாலும் இது மேல பிரயோஜனம் இல்ல நம்ம பாடி. அப்படி அந்த அளவுக்கு அழகா அம்பாண்டிய ஒரு அந்த வாக் மாதுரியம் இருக்கு. அதையும் மேல போய் சொல்ல போற. அப்படிப்பட்டதான சங்கீத ரசியாக ஸ்ரீ கமலாம்பிகாயாக. அதற்கு பிறகு சுமசர இட்சு கோதண்ட பாசாங்குஷ பாண்யாக. சுமம்னா புஷ்பம், சுமன்னு கூட பேர் வச்சுக்கிற பத்தியா. சுமம்னா புஷ்பம்னு அர்த்தம். அந்த புஷ்ப
புஷ்பங்கள் இருக்க சுமசரம் 5 பானங்கள் 5 புஷ்பங்களை வச்சுருக்க அரவிந்த அசோகந்த சூதந்த நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பந்தையா அப்படி 5 புஷ்பங்களை கையில வச்சுருக்க சுமசர. அதுக்கப்புறம் கோத இட்சு கோதண்ட கரும்பு வெள்ள வச்சுருக்க. பாச அங்குஷ, ஒரு கையில பாசமும் ஒரு கையில அங்குஷமும். இவைகள் என்ன தெரியுமோ பிரதீகம். ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகார அங்குஷோஜ்வலா. அம்பாள் கையில பாசம் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கலையான உங்க ஆசை கட்டுப்படும். உங்க கோபம் போகணுமையானால் அம்பாள் கையில அங்குஷம் இருக்குன்னு நினைக்கணும். மனோரூபேட்சு கோதண்டா, அம்பாளுடைய கையில கரும்பு வில் இருக்கு நீங்க நினைச்சோலையானால் உங்க மனச நீங்க ஜெயிக்கலாம். இல்லன்னா மனசு பிசாட்சி மாதிரி உங்களை ஆட்டி வச்சுட்டு இருக்கோம். பஞ்சதன் மாத்திரா பூத சுத்தி பிரகரணத்துல 5 பூதங்களையும் தாண்டணுங்கிற அது அம்பாளுடைய கையில இருக்கக்கூடியதான 5 பானங்களை வச்சுண்டா. அது முழுக்க இங்க சொல்ற சுமசர இட்சுகோதண்ட பாச அங்குஷ பாண்யாக அதிமதுரத்தர லாவண்யாக. இப்ப சொன்னேன் அழகான வாக்கு, இனிமையான வாக்கு. அது ஒரு தினம் கேட்டாங்கன்னா சர்வதா சர்வகாலம் கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அப்படி வாக்கு சர்வாண்யா. சர்வன்னா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய ஆத்தக்காரி. கல்யாண்யா, பரமேஸ்வரன் எப்பொழுதும் நல்லதுதான் பண்ணுவார். உங்களுக்கு எது நல்லதோ அது பண்ணுவார். அப்படி பண்ணதான அம்பாளுக்கு ரமணீய புன்னாகவராளி விஜிதவேண்யா. அழகான புன்னாகவராளி. புன்னாகம்னு ஒரு விருட்சம், பொன்ன விருட்சம்னு போட்டப்பட்டல பொன்னங்கிறல அந்த விருட்சம் இருக்க. அந்த விருட்சத்தை சுத்தி எப்பொழுதும் வண்டுகள் இருக்குமா. அந்த வண்டுகளுடைய கலர் எப்படி கருப்பா இருக்கோ அந்த கருப்பை ஜெயித்ததான கருப்பான முடி உள்ளவள் அர்த்தம். புன்னாக வராளி விஜித வேண்யா. வேணின்னா ஜட. புன்னாக வராளி விஜித வேண்யா. இத சொல்ற சமயத்துல அந்த பாக்கல இந்த பாட்டு எந்த ராகத்துல பாடணும்னு சொல்லிவிட்டார். வேற ஏதோ ராகத்துல ஆரம்பிக்கப்படாது, புன்னாகவராளியில் தான் ஆரம்பிக்கணும் முழுக்க. அப்படி புன்னாகவராளி விஜித வேண்யா ஸ்ரீ கமலாம்பிகாயா. அதுக்கப்புறம் தசகலாத்மக வன்னிஸ்வரூப பிரகாச. இந்த 10ம் ஞானம். ஞானம்ங்கிறது ஞானாக்னி. குரு நடத்திலிருந்து நீங்க என்ன அடைகிறேன்? ஞானாக்னி அடைகிறேன். அந்த ஞானாக்னி எப்படி இருக்கு? 10 விதமா இருக்கு. 10 எப்படி? தூம்ராட்சி, உஷ்ம, ஜுவலினி, ஜுவாலினி, விஸ்புலிங்கினி, சுஸ்ரீ, சுரூபா, கபிலா, அவ்யவாகினி, கவ்யவாகினி இப்படின்னு 10 வன்னி கலைகள். காளி கராலி ஜமனோ ஜவாச்ச ஸ்புலிங்கினி யாகசு தூம்ரவர்ணா விஸ்வருச்சி தேவி லேலாயுதே இது சப்த ஜிக்வா அப்படின்னு வேதங்கள்ல சொல்லும் பொழுது 7 ஜிக்வையோட இருக்குன்னு சொல்லியிருக்க. தந்திரங்கள்ல சொல்லும் பொழுது 10 கலைகளோட இருக்குன்னு சொல்லியிருக்க. அந்த 10 கலைகள்னா முதல்ல தூம்ராட்சி, நெருப்பு வரத்துக்கு முன்னால கடையில நெருப்ப அந்த அரணியில கீழ் அரணி மேல் அரணி வச்சு கடையும் பொழுது முதல்ல நெருப்பு தெரியாதான், புகைதான் தெரியுமா. அதனால இந்த தூம்ராட்சி குருட்ட போறான். ஒரு 6 மாதம் சொல்றது ஒன்னும் புரியல. இந்த மனுஷன் என் பிராணனை வாங்குறாயா அப்படின்னு மனசு நினைக்கும். எதை சொன்னாலும் புரியலன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்றது? முதல்ல அப்படிதான் இருக்கும் தூம்ராட்சி. அதுக்கப்புறம் ஊஷ்மா, கொஞ்சம் சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஜுவலினி, எரிய ஆரம்பிக்கும். நன்னா எல்லாத்தையும் ஒழிக்க ஆரம்பிக்கும் ஜுவாலினி. அதுக்கப்புறம் அதுல இருந்து தணல்ல இருந்து சின்ன சின்ன பொறிகள் வெளிக்கிளம்பிடும். அதான் விஸ்புலிங்கினே. அதுக்கு அடுத்து விஸ்புலிங்கம்னா நெருப்பு பொறி. சுஸ்ரீ, இப்படிப்பட்டதான நெருப்பு நீங்க பார்த்தீங்களேயானால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதனால்தான் சுவாமி தினந்தோறும் அக்னியை நமஸ்காரம் பண்ணும் பொழுது தினந்தோறும் ஸ்வஸ்தி ஸ்ரீ மேதாம் ஸ்ரீயம் ஸ்ரத்தாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீயம் தேகமே அவ்யவாகன ஸ்ரீயம் தேகமே அவ்யவாகனவோ நமயதே அப்படிங்கிறோம் அக்னி பகவானுக்கு. இதுதான் சுஸ்ரீ. அதுக்கப்புறம் சுரூபா, அழகான ஒரு ரூபம் அக்னிக்கு, சிவந்ததான ஒரு ரூபம். அதுக்கு பிறகு கபிலா, இதுவே கபிலா. கபிலான்னு கருப்புன்னு நினைக்கப்படாது. கபிலான்னு சொன்னா க்ஷேமத்தை கொடுக்கிறது. ஹவ்யவாகினி, யஜ்ஞத்துக்கு வேண்டியதான எல்லா விதமான ஹவ்யங்களையும்
அதே போலயே நமக்கு வேண்டியதான எல்லா விதமான பாகங்களையும் பண்ணக்கூடியது ஹவ்யம் வகதீதி ஹவ்யவாகர். கடைசியில இந்த சரீரத்தையும் எரிக்கக்கூடியது கவ்யவாகர். இது 10 முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதான 10 கலைகள் அந்த குருனுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கும். சர்வஜால இருந்து ஆரம்பிச்சு ஈப்சித பலப்பிரதா வரைக்கும் இருக்கக்கூடியது. இத சொல்லக்கூடியதான கம்பரமா பிராணோ பிரம்மான்னு முதல்ல சொல்லியிருக்க. அதான் பிரம்ம வித்யை சொன்னதான ஒரு ஸ்வரூபம் உபகோசல வித்யில. அதுக்கு பிரதீகமாக அது எங்க இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கு. இப்படி புன்னாகவராளி விஜித வேண்யாக தசகலாத்மக வன்னிஸ்வரூப பிரகாச. அதுக்கப்புறம் அந்தர்தசார சர்வரக்ஷா கர சக்கரேஸ்வரியா. இந்த சக்கரம் இருக்கே, அந்த சக்கரத்துக்கு அந்தர்தசார சக்கரம்னு பேர். இதுக்கு சர்வரக்ஷாகர சக்கரம். அப்படியே அந்தர்தசாரமாக ஸ்ரீ சக்கரத்துல இருக்கக்கூடியதான 6வது சக்கரம். முதல் சக்கரம் அந்த 3 சதுரங்கள். அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஷோடச தளம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது அஷ்டதளம். அந்த அஷ்டதளத்துக்கும் முன்னால உள்ள இருக்கிறது 14 முக்கோணங்கள். அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது 10 முக்கோணங்கள். அதுக்கும் உள்ள இருக்கக்கூடியது இந்த 8 இந்த 10 முக்கோணங்கள். அதனால்தான் அந்தர்தசார சக்கரம். திரிதசாதினுதா. திரிதசால் அப்படின்னு சொன்னா தேவதைகள். தேவதைகள்னால போற்றப்பட்ட தேவதைகள்லாம் எப்படின்னா அவளுக்கு 3 நிலை தான். என்னதுன்னு பிறந்தது ஒரு நிலை, 2வது பால்யமா இருக்கிற நிலை, 3வது யவன நிலை. அதுக்கு நடுவயசு வார்த்தக்கியம் மரணம்ங்கிறது கிடையாது. அதான் 3 தசைகள். மீதி மனுஷியாளுக்கு 6 தசைகள் இருக்கு. அதனால தேவதைகளுக்கு திரிதசாதி திரிதசார திரிதசாதினுத. அதுக்கப்புறம் கச்ச வர்க்க வயமய கவர்க்கம் சவர்க்கம். அதான் கச்ச வர்க்க துவயமய கங்கங்கங்கம் செஞ்சம் எனக்கூடியதான பீஜங்கள் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் சர்வஜாதி தசசக்தி சமேத. இப்ப சொன்ன சர்வஜாதி சக்தி சர்வசக்தி சர்வஜா சர்வசக்தி சர்வ ஐஸ்வர்யா எப்படின்னு சொன்னேனோ இல்லையோ அந்த ஸ்வரூபம் இதுல. அதுக்கப்புறம் சர்வ மாலினி சக்கரேஸ்வரியா. இந்த சக்கரேஸ்வரிக்கு பேர் என்ன? திரிபுர மாலினி. அதனால மாலினி சக்கரேஸ்வரியா இது வரைக்கும். அதுக்கப்புறம் திரிதச விம்சத் வர்ண கர்ப்பிணி குண்டலின்யா. திரிதச 3 10 30 விம்சதி 20. சம்ஸ்கிருதத்துல பக்கத்துல வச்சுன்னா கூட்டணும்னு அர்த்தம். திரிதச குணித விம்சன்னு சொல்லப்படுது. பக்கத்துல படிச்சா சாமானாதிகரண்ய அன்வயமா இருக்குமே ஆனால் கூட்டணும். 30 20 விட 50. 50 கர்ப்பிணி குண்டலின்யாக. இந்த 50 அக்ஷரம் இருக்கக்கூடியதான குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியானது ஜீவனுடைய மூலாதாரத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்சு சுவாதிஷ்டான மணிபூர அநாத விசுத்தி ஆக்ஞ சக்கர வரைக்கும் போகும். இதுக்குள்ள 50 அக்ஷரம் இருக்கு. இந்த 50 அக்ஷரமும் எங்கே வருது? மூலாதாரத்துல 4 அக்ஷரம், சுவாதிஷ்டானத்துல 6 அக்ஷரம், மணிபூரகத்துல 10 அக்ஷரம், அநாகதத்துல 12 அக்ஷரம், விசுத்தியில 16 அக்ஷரம், ஆக்ஞா சக்கரத்துல இது விசுத்தியில 16, ஆக்ஞையில 2. சோ வித் ரிசல்ட் மொத்தம் கூட்டினீங்கன்னா 50. இந்த 50 அக்ஷரமும் மூலாதாரத்துல இங்க வரப்போறதுங்கிறது இங்க சொல்லியிருக்க. இது அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இது குரு சொன்னா தானே தெரியும். அதனாலதான் 6வது ஆவரணத்துல போட்டிருக்கேன். என்ன 6வது ஆவரணம்? சிரவணம். குருமுகமாக சிரவணம். அந்த சிரவணம் நன்னா வரணுங்கிறதுக்காகத்தான் 6வது ஆவரணத்தை நம்ம நினைக்கணும்னு சொல்ற. திரிதச விம்சத் வர்ண கர்ப்பிணி குண்டலின்யாக. அதுக்கப்புறம் தசமுத்ரா சமாராதித. குரு நடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது தசமுத்திரைகள். ஏன்னா அவ சொன்னா சார், இவ சொன்னா சார், இன்னொருத்தர் சொல்லி அந்த முத்திரையை நீங்க சேவிச்சேனால் அந்த பலத்தை கொடுக்காது. அது குருமுகமாக அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டாதான். குரு கேட்டா சொல்ல போற, கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொன்னா குரு இல்ல.
எப்ப கேட்டது நிச்சயமா சொல்வார். ஆனா நம்ம இன்னொரு இடத்துல இருந்து அதை வாசிச்சா அதனுடைய பிரயோஜனம் எது வேணுமோ அது கிடைக்காது. அதனால அந்த தசமுத்ரா சமாராதிதா சர்வ சந்தோபிணி சர்வ வித்ராவிணி சர்வாகர்ஷிணி சர்வ வசங்கரி சர்வ உன்மாதினி சர்வ மகாங்குஷா சர்வ கேச்சரி சர்வ பீஜ முத்ரா சர்வ யோனி முத்ரா கலைகள சர்வத்திர கண்டா முத்ரா தசமுத்ரா சமாராதித கௌளின்யா கௌளினி வம்ச பாரம்பரியமாக சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராமன் அந்த குருவுக்கு குலம்னு பேர். அந்த குலத்திலிருந்து வந்ததுனால்தான் கௌளினி பேரு. அப்படி தசமுத்ரா சமாராதித கௌலன்யா தசரதாதினுத இந்த ஸ்ரீசக்கரத்தை 6வது ஆவரணத்தை விசேஷமாக பூஜை பண்ணியதுதான் ஒரு வியக்தி யாரு தசரதர். அந்த தசரதர் பூஜை பண்ணியது கடைசியில என்னடா சொன்னார், ராமனுக்கு விசேஷமாக கிடைச்சது. ஸ்ரீராமன் உபநயனம் ஆனதுமே வசிஷ்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். 60,000 வருஷமா நீங்க பரிபாலனை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால அதி சக்கரவர்த்தி 10,000 வருஷம் பண்ணின. அதுக்கு முன்னால இருக்கிறவங்க இத்தனை வருஷம் நான் பிரம்மதேவனுக்கு பையனா பிறந்து இத்தனை நாளா வந்திருக்கேன். எதுக்குன்னு இந்த வம்சத்துல சாட்சாத் பகவான் அவதாரம் பண்ண போற அவருக்கு நாம் படிச்சத சொல்லணும். குருவிட்ட இருந்து கத்துண்டது இன்னொருத்தனுக்கு சொன்னாதான் அந்த ருணம் போகும். அத சொல்றதுக்காக பகவானுக்கு கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு ஆரம்பிச்சு வாசிஷ்டத்தை சொன்னார். அதை கேட்டு விஸ்வாமித்திரர் எழுதிட்டார். புத்தகத்தை பக்கல வியாபாரம் முழுக்க எத்தனமா நடக்கிறது அப்படி யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டம் அற்புதமான கிரந்தங்கள் இத்தனையும் எப்படி கிடைச்சது அவருக்குன்னா இந்த 6வது ஆவரணத்தை பூஜை பண்ணினதுனால் தசரதா பகவான் தசரதர் பூஜை பண்ணினதுங்கிறது பிரம்மாண்ட புராணத்துல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு இந்த கதை. அது அவர் கதை. குருகுஹ ஜனக சிவபோதின்யா குருகுஹனுடைய அப்பா சுப்பிரமணிய சுவாமியுடைய அப்பாவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை பத்தி அம்பாள் உங்களுக்கு தெரிவிக்கிறார், குருமுகமாக தெரிவிக்கிறார். அம்பாளுக்கு என்ன பேரு? சிவஞான பிரதாயினி. இந்த ஜன்மால மோட்சம் வரமையான அந்த அம்பாளுடைய அனுகிரகம் அம்பாள் காதல் உங்களுக்கு நிச்சயமா சொல்வா மரணத்துக்கு முன்னால. அப்படி தசகரண விருத்தி மரீச்சி தசகரண விருத்தி கண்ணு காது மூக்கு நாக்க தோல் எனக்குடையதான 5 அறிவு புலன்கள் சப்சு ஸ்ரோத்ர திப்பா கிராணா அதுக்கப்புறம் பாத பஸ் ஏதோ மெக்கானிக்கலா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. இதெல்லாம் பூஜையில எங்கேயும் வருது இங்க வருது. விவகாரம் முழுக்க இந்த தசகரண விருத்தி 10 புலன்களுடைய எண்ணங்கள் செயல்கள். அந்த செயல்களை எல்லாம் அதுதான் கிரணங்கள் அம்பாளுக்கு. மரீச்சி நிகிரஹ யோகின்யா நிகர்ப்ப யோகின்யா அவைகள் எல்லாம் இது மேல வெளியில போகாமல் உங்க மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கும்படி பண்றாளாம் அம்பாள். அப்படிப்பட்டதான கமலாம்பிகாயாக பக்தோகம் அப்படின்னு அற்புதமாக ராகத்தையும் தாளத்தையும் அந்த சக்கர அதிதேவதையும் சக்கரத்தில் இருக்கக்கூடியதான யோகினிகளையும் யோகினிகளுடைய வர்ணத்தையும் அவ பண்ணக்கூடியதான செயல்களும் இப்படி பண்ணிருக்கார். இதோட இல்லாம இந்த 10 மந்திரங்களுடைய 10 தேவதைகளுடைய மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்ல ஒவ்வொரு தேவதைக்கு இருக்கக்கூடியதான ஸ்வரூபமும் இந்த கீர்த்தனையில இருக்கு. அது ரகசியமா இருக்கிறதுனால அதை நம்ம இப்ப சொல்லல. எது வேணுமோ அது வரைக்கும் சஹஸ்ரநாமத்துல மேலோட இருக்கிற பரியத்தை பார்த்திருக்கோம். மேல் விஷயங்கள் அம்பாளே நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்து அம்பாளுடைய பொற்பாதத்தையும் குருவுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு முடிக்கிறேன்.